Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihil qadim wal furqanil majid بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم وصل عليهم إن صلاتك سكن لهم صدق الله العليم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه 10 صلوات أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி வாழ்வாங்கு வாழ்ந்த வல்லர் சஹாபா பெருமக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மீளாது பெருவிழாவில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. பொள்ளாச்சி வட்டார ஜமாத்துல் உலமா சபையும் மார்க்கெட் ரோடு மஸ்ஜித் முபீன் சின்ன பள்ளிவாசல் நிர்வாகமும் மரியாதைக்குரிய நிர்வாகத்தின் தலைவர் ஹுசைன் பாய் அவர்களுக்கும் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து இந்த நிர்வாகத்திற்காக அர்ப்பணிப்படக்கூடிய இந்த விழாக்களுக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஜமாத்தார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியமானவர்களே, 1500வது மீலாது விழா ஏறக்குறைய 53வது வயதில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி புறப்பட்டது 53 வயசுல. இப்போ 1447 ரெண்டையும் கூட்டுங்க,
1500 வருஷம் ஆச்சு. இந்த 1500வது 15வது நூற்றாண்டை தொட்டிருக்கிறதா ரசூலுல்லாஹ்வுடைய வருகை. எனக்கு இந்த விழாவிலே சர்தார் நபி மீது ஸலவாத் ஏன் ஓத வேண்டும் என்று ஒரு அருமையான தலைப்பை பள்ளியினுடைய தலைவர் ஹுசைன் பாய் வழங்கியிருக்கிறார்கள். எப்படிலாம் ரூம் போட்டு சிந்திப்பார தெரியல. தலைப்பு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்ல நிற்கிறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, வலீது போன்ற தலைவர்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அபூ ஜஹல் சொன்ன காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு சொல்ற, யா அல்லாஹ் இன்கான ஹுவல் ஹக்கு, குர்ஆன் இருக்குது, இந்த முகம்மது உண்மையிலேயே நபியாக இருந்தால் அம்திர் அலைனா ஹிஜாரத்தம் மினஸ் ஸமா, வானத்திலிருந்து கல்மழை பொழிய வைப்பாயாகங்கிறார். யாரு? அபூ ஜஹல். முகம்மது உண்மையான நபியாக இருந்தால் வானத்திலிருந்து கல்மழை பொழிய வச்சு நாசமாக்குன்னு சொல்றேன். அந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அழுறாங்க, அழுகிறார்கள். யா அல்லாஹ் உன்னுடைய காபாவின் திரையை பிடித்துக் கொண்டு இந்த பாவி இப்படிப்பட்ட ஒரு துவாவை கேட்கிறானே, காபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடிச்சு கேட்டா கபூலாகுமா இல்லையா? இந்த பாலா போலவன் இப்படி ஒரு துவாவை காபத்துல்லாஹ்வுல கேட்கிறானே என்று ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலங்கினார்கள், அழுகிறாங்க. அல்லாஹ் சொன்னா அடுத்த ஆயத்துல, வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் யா ரசூலல்லாஹ், நீங்க அங்க இருக்கும்போது எப்படி அதாப் இறங்கு? நீங்க ரஹமத்து, ரஹமத்து இருக்கிற இடத்துல அதாபுக்கு என்ன வேணும்? அழுகாதீங்க யா ரசூலல்லாஹ், அழுகாதீங்க யா ரசூலல்லாஹ், கண்டிப்பா நான் மழையை இறக்க மாட்டேன். காரணம் என்ன? நீங்க ரஹமத், ரஹ்மத்துல்லில் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன், என் வாசகம் திக்ருல் ஆலமீன். திக்ருல் ஆலமீன்ல ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீனை பார்த்து சொல்கிறான், நீங்க இருக்கும்போது நான் அதாப் இறக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அந்த ரஹ்மத்துக்கை பெறுவதற்காகத்தான் ஸலவாத் ஓத வேண்டும். ரஹ்மத்தை அல்லாஹ் நம்மே வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த ரஹ்மத்துடைய ஒவ்வொரு நொடியும் இந்த உலகத்திற்கு அந்த ரஹ்மத்துடைய அருள் தேவை. அல்லாஹ் ஒருத்தரை தண்டிக்கிறதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வச்சுதான் தண்டிப்பேன். அல்லாஹ் ஒருத்தருக்கு அருள் சொல்வதா இருந்தாலும் அங்கிருந்தே வரும். நேராக கொடுக்க மாட்டேன், யாருக்கும் கிடைக்காது. நேரடியாக அல்லாஹ் யாருக்கு கொடுக்கறதே இல்லை. ரசூலுல்லாஹ் வழியாகத்தான் அதாபும் கிடைக்கும், ரஹ்மத்தும் கிடைக்கும், ஹிதாயத்தும் கிடைக்கும், நுஸ்ரத்தும் கிடைக்கும், ஜன்னத்தும் கிடைக்கும், சிராத்துல வெற்றியும் கிடைக்கும். யார் மூலியமா? அதனாலே ஸலவாத் ஓதணும். அந்த ரஹ்மத்து வெளிப்பட வேண்டும் என்றால், அந்த ரஹ்மத்து நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்றால், நம் மூலியமாக வெளியாக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஸலவாத் ஓதணும். நான் ஸலவாத் சொல்லுகிறேன் என்று சொன்ன அல்லாஹ் ஸல்லு அலைஹி வஸல்லிமு
தஸ்லீமா. நீங்க சலவாத்து சொல்லுங்கிற உண்மையிலே இந்த ஆயத்தை பாருங்க. சலவாத்து நம்மளா சொல்றோம்? நம்ம சொல்றோமா? சத்தியமா இல்ல. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது என்ன அர்த்தம்? இறைவா நீ சலவாத்து சொல்ல அந்த நபி மீது, நான் சொல்லல, நீ சொல்லு. ஏன் இந்த நாக்கு அழுகடி நாக்கு, இந்த நாக்கு பொய் பேசுற நாக்கு, இந்த நாக்கு புறம் பேசுற நாக்கு, இந்த நாக்கு திமிர பிடிச்ச நாக்கு, இந்த நாக்குக்கு சலவாத்து சொல்ற தகுதி இல்லைன்னு அல்லாஹ் தெரிஞ்சு தான்ட்ட சொல்றேன். யார்கிட்ட சொல்றேன்? அல்லாஹ் சொல்றேன். அல்லாஹும்ம இறைவா சல்லி அலா முஹம்மதின், முஹம்மது மீது நீ சலவாத்து சொல்லு. நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை. அப்படித்தானே அதுக்கு அர்த்தம்? அல்லாஹ்வை திக்ர் செஞ்சாக்கா அல்லாஹ் ஒரு காத்த நம்மளை திக்ர் செய்யறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னா 10 முறை திக்ர் செய்யற நம்மளைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீடு ரசூலுல்லாஹ்வை நம்ம பயன்படுத்தணுங்க. அது பயன்படுத்த தெரியல நமக்கு. ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையிபன் நஃப்ஸி யௌமன். ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க வீட்டுக்கு. அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். முகத்துல மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு ரசூலுல்லாஹ் வந்த உடனே நான் கேட்டேன். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நான் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பயன்படுத்தி, அந்த புன்முறுவலை பயன்படுத்தி, முக மலர்ச்சியை பயன்படுத்தி காரியம் சாதிக்கிறது. காரியம் எப்படி சாதிக்கிறேன்? ஒரு அரசர்கிட்ட, ஒரு மன்னர்கிட்ட, ஒரு தலைவர்கிட்ட அவர் நம்ம எதாவது சாதிக்க வேண்டும் என்றால் அவர் சந்தோஷமா இருக்கும் போது பேசணும். அப்படிதான் கிடைக்கும். முத்தவரி சந்தோஷமா இருக்கும்போது அதுக்கு டான்ஸா பண்ணாத சம்பளம் ஏறும். முத்தவரியை எதிர்த்து பேசிட்டு தான் ஏறுமா? ஏறாது. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை பார்த்த ஆயிஷா சித்திகா சொல்றாங்க, பெருமானாருடைய அந்த மகிழ்ச்சியை பார்த்த உடனே நான் கேட்டேன், ஃபதுல்லாஹ நீ யா ரசூலுல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க. எந்த மனைவியாவது நீங்க நம்மள கேட்கலாம்? ஏன் நம்ம யோசிக்கிறது அப்படி இருக்குது? நாம கணவனாவும் நடக்கிறது இல்லை, அவங்க மனைவியாவும் நடக்கிறது இல்லை. அப்படித்தானே? ஆயிஷா சித்திகா கேட்கிறாங்க, உலகத்தை கேட்கல. ஃபதுல்லாஹ லீ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே. கணவர்கள் இரண்டாவது, முதல்ல யாரு? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ். யார் கேட்கிறா? அன்பான மனைவி, அழகான துணைவி தன் கணவருடைய முகவளர்ச்சியை கண்டவுடனே தான் காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி கேட்டார்கள், ஃபதுல்லாஹ லீ யா ரசூலுல்லாஹ், எனக்கு துஆ செய்யுங்க. எப்படி துஆ செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹும் வஃபிர் லி ஆயிஷத, அல்லாஹும் வஃபிர் லி ஆயிஷத ذنبها ما تقدم وما تأخر وما أعلنت وما أسرت. ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, ஆயிஷாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. அஜர்த் இப்பவே மணியை பார்க்கிறாரு. அஜர்த் இந்த ஆயிஷாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. மாத்த கத்தன மாத்த அகர், முன் செய்த பாவம், பின் செய்த பாவம். வமா அஅலனத் வமா அஸர்ரத், பகிரங்கமா செய்த பாவம், ரகசியமா செய்த பாவம், எல்லா பாவத்தையும் மன்னிச்சறா அல்லாஹ். யார் கேட்கிறா? ரசூலுல்லாஹ். கேட்டா என்ன நடக்கும்? மாற்றம் இருக்காதுல்ல இந்த துஆவுல? அங்கீகாரத்துல சந்தேகம் இருக்குதா? அல்லாஹ் உடனே
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்யறதுக்கு வர்றாங்க. எங்க வர்றாங்க? ஜாரா அல் ஃபாரூக் உமர் இப்னு ஹத்தாப் கபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் வர்றாங்க. ஃபவஜத ஃபீஹி அஅராபியன், அங்க ஒரு கிராமவாசி நிற்கிறார். யகீஃபு அமாமல் கபரி, கபருக்கு முன்னால நிற்கிறார். வயதுஉ, துஆ செய்றார். ஃபரஆ உமர் அதை பார்த்துட்டு பின்னாடி ஃபஹல்ஃபஹு அன்சத, பின்னாடி நின்றுக்கிட்டு வாய் பொத்தி காது தாழ்த்தி அவர் என்ன துவா செய்கிறாருன்னு யார் கேட்கிறா? உமர் இப்னு கத்தாப் கேட்கிறாரு. உமர் அலிலா இருக்கிற அவருக்கு தெரியாது. அவர் கேட்டாரு, அல்லாஹும்ம ஹாதா ஹபீபுக்க வானா அப்துக்க வஷைத்தானு அதுவுக்க. அவர் எப்படி கேட்கிறாரு பாரு துவா. ரசூலுல்லாஹ்வை பயன்படுத்தணும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நபி கிடைச்சு அவர்களை மதகு செய்யாமலும், அதாவது புகழாமலும், அவர்களை தபாவு செய்யாமலும் பின்பற்றாமலும், அவர்களை இஷ்ட வைக்காமலும் நேசிக்காமலும், அவர்களை தாகிலாக்காமல் உள்வாங்காமல் இருப்பது பெரிய கைசேதம். வஅலமு அன்னஃபீக்கும் ரசூலல்லாஹ், குர்ஆன் அல்லாஹ் சொல்றேன், உங்கள ரசூல் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களே ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? ஆகா அம்லம் யஅரிஃபு ரசூலஹும், அவர்கள் தங்களின் ரசூலை விளங்க வேண்டாமா? யார் கேட்கிறா? அல்லாஹ் கேட்கிறார். அந்த காட்டரபி கிராமவாசி விளங்கி கேட்கிறாரு, இன்னகாலா ஹபீபுக்க, இங்க இருக்கிறது யார் தெரியுமா? உன்னுடைய நேசர். எங்க? கபூர்ல போய் ஜியாரத் செய்யலாமான்னு கேட்கிறானா இல்லையா? விட்டா போயிடுங்க. உமர் ரலியல்லாஹு அங்க போய் நின்று சொல்றாரு, காலா ஹபீபுக்க வானா அப்துக்க வஷைத்தான அதுவுக்க. இறைவா, இங்க அடங்கி இருக்கிறாங்களே உன்னுடைய நேசர், உன்னுடைய ஹபீபுல்லா அடங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் நிற்கிறேன். எந்த இடத்துல நிற்கிறேன்? ஹபீபுல்லா அடக்கம் செய்யப்பட்ட ரௌலத்துல் ஜன்னாவில் நான் நிற்கிறேன். வானா அப்துக்க, நான் உன்னுடைய அடிமை நிற்கிறேன். வஷைத்தான அதுவுக்க, சைத்தான் உன்னுடைய பகிரங்க விரோதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ என்னை மன்னித்தால், யார் கேட்கிறா? சொல்றாரு, நீ என்னை மன்னித்தால் சர்ர ஹபீபுக்க வஹஸின அப்துக்க ஷைத்தானுக்க ஃபாஸ அப்துக்க. கேட்கிறாரு, ரப்பே, இந்த இடத்துல நின்று நான் கேட்கிறேன். எப்படி கேட்கிறாரு? நீ என்னை மன்னித்தால், நீ என்னை மன்னித்தால் சர்ர ஹபீபுக்க, உன்னுடைய நேசர் சிரிப்பாரு, சந்தோஷப்படுவாரு. அல்லாஹ்ட்ட ரோஷத்தை அவர் ஏற்படுத்துறாரு, கீரத்தை ஏற்படுத்துறாரு. இறைவா, உன் ஹபீபு சந்தோஷப்பட வேண்டும் என்றால் நீ என்னை மன்னிக்கணும். நீ என்னை மன்னித்தால் சர்ர ஹபீபுக்க, உன்னுடைய ஹபீப் என்ன செய்வாரு? சந்தோஷப்படுவாரு. வஃபாஸ அப்துக்க, உன்னுடைய அடியாராகிய நான் வெற்றி அடைவேன். வஹஸின அதுவுக்க, உன்னுடைய விரோதியான சைத்தான் கவலைப்படுவார்.
நீ என்னை மன்னிச்சா, வைல்லம் தகுஃபிர்லி, நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால், ஹஸின ஹபீபுக்க, உன்னுடைய ஹபீப் கவலைப்படுவாரு, ஜாக்கிரதையா இருந்துக்க. யார்கிட்ட சொல்றாரு என்றால் அல்லாஹ்ட்ட சொல்றாரு. உன்னுடைய ஹபீப் கவலைப்படணுமா, நீ என்னை மன்னிக்க வேணாம் போ. நீ என்னை மன்னிக்கவில்லை என்றால் ஹஸின ஹபீபுக்க, உன்னுடைய ஹபீப் என்ன செய்வாரு, கவலைப்படுவார், சஞ்சலப்படுவார், வருத்தப்படுவார். ரலிய அதுவுக்க, உன்னுடைய விரோதித்தான சைத்த, அவன் திருப்திப்படுவேன், சந்தோஷப்படுவேன். கணக்க அந்துக்க, உன்னுடைய அடியானாக நான் நாசமா போவேன். இது உனக்கு தேவையா? இது உனக்கு தேவையா? யார் கேட்கிறா? அந்த அரபி கேட்கிறாரு. கேட்டுட்டு அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்னடா யா அல்லாஹ், இன்ன கிராமல் அரப், அரபுடைய பழக்கம் என்ன தெரியுமா? இதா மாத்த சையிதுஹும், அவர்களே ஒரு தலைவர் இறந்து விட்டால் யதகு அபீதஹும், என்ன செய்வாங்க, அடிமைகளை இந்த கபரி, அந்த சையிதுடைய கபருல உரிமை விடுவார்கள், அடிமைகளை உரிமை விடுவார்கள். இன்னகாலா சையிதுல் ஆலமீன் மாத்த, யார் அடங்கியிருக்கிறா? உலகத்துக்கெல்லாம் சையது, சையதுக்கெல்லாம் சையது, மாலிக்குக்கெல்லாம் மாலிக்கு, சையதுல் ஆலமீன் யாருங்க? ரசூலுல்லாஹ் அடங்கியிருக்கிறாங்க. மாத்த சையதுல் ஆலமீன். அதனால ஆத்திகினி மினன்னாரி, என்னை இந்த கபூரணியனை விடுதலை செய்ய நரகத்தில் இருந்து. எப்படி கேட்கிறாரு பார்த்தீங்களா? அப்புறம் சொன்னாரு, இன்ன கரமுக்க, உன்னுடைய தயாளம் இருக்கிறதே, உன் ஹபீபன் என்ன செய்ய மாட்ட, கவலைப்படுத்த விட மாட்ட, உன்னுடைய அடியார நாசமாக்க மாட்ட, உன்னுடைய விரோதிய சந்தோஷப்படுத்த மாட்ட, எனக்கு தெரியும். அதனால மாத்த சையதுல் ஆலமீன் இடத்துல நான் கேட்கிறேன், இந்த கபூர்ல கேட்கிறேன், என்னைய நீ மன்னிச்சிரு. மன்னிக்கணும்டா யார் வேணும்? யார் வேணும்? ரசூலுல்லாஹ் வேணும். அதனால ஸலவாத் ஓதுங்க, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஸலவாத் எடுத்து ஓதுங்க. அபுல் அப்பாஸ் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க பெரிய ஞானி. அபுல் அப்பாஸ் பெரிய சூஃபி, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை இறை வழியின் பக்கம் திருப்பிய ஒரு பெரிய மகான். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வழியுள்ளாக்களாக அவர்கிட்ட மாறினார்கள். அப்படிப்பட்ட அபுல் அப்பாஸ் ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்துடுறாங்க. பெரிய மகான், சூஃபி. அவருடைய சீடர் கனவுல பார்க்கிறார். கனவுல பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஷிராஸிங்கிறது ஒரு பெரிய நகரம். அந்த ஜும்மா பள்ளிவாசலுடைய மெம்பர்ல அபுல் அப்பாஸ் நிற்கிறாங்க. அவர் சீடரு, அவர் முரீது. அவர் கனவுல பார்க்கிறாரு, தன்னுடைய சர்க்காரை பார்க்கிறார். சர்க்கார் எப்படி இருக்கிறாரு? மெம்பர்ல மெஹராப்ல ரொம்ப கம்பீரமா நிற்கிறாரு. ஒஃபி ரஹசி தாஜு, அவருடைய தலையில ஒரு பெரிய கிரீடம் இருக்கு. அழகான கிரீடத்தோட நிற்கிறார். அபுல் அப்பாஸ் ஷிராஸி ஜும்மா பள்ளிவாசல்ல மெஹராப்ல நிற்கிறதை பார்த்த அந்த சீடர் கேட்டார், சர்க்கார் அவர்களே, மா ஃபஅலல்லாஹு பிக்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டான்னு கேட்டார். பொதுவாக வலிமார்கள் நபிமார்கள் இறந்துட்டாங்களாக்க அவங்களுடைய காலாத்துகள் மறுமையினுடைய நிலைகளை பூரா மாணவர்களுடைய கனவுன்னு சொல்லி போடுவாங்க. மாணவர்களுடைய நமக்கும் கனவுல ரசூலுல்லாஹ் வரணும்னு சொன்னாக்கா ஒரு நாளைக்கு 1000 தடவை ஸலவாத் ஓதும் வந்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ கேட்டாரு, மா ஃபஅலல்லாஹு பிக்க, அல்லாஹ் உங்களை கொண்டு என்ன எப்படி நடந்து கொண்டான்? சொன்னாங்க 4 வார்த்தை சொன்னாங்க. 4 வார்த்தைகளும் கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்ய வேண்டிய வார்த்தை. அற்புதமான 4 வார்த்தை. ஷிராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்
கஃபரலி, என்னை என் ரப்பு மன்னித்து விட்டார். அல்லாஹ் மன்னிச்ச பத்தாதா? நான் செய்த சின்ன பாவம் பெரிய பாவம், ரகசியமாக செய்த பாவம் பரகசியமாக செய்த பாவம், இரவிலே செய்த பாவம் பகலிலே செய்த பாவம், அறிந்து செய்த பாவம் அறியாமல் செய்த பாவம், அத்தனை பாவங்களை மொத்தமாக மன்னித்து விட்டான் ரப்பு என்னை. எவ்வளவு பெரிய பாக்கியம்! என்னை மன்னித்தான் என் ரப்பு. கஃபரலி ரப்பி, என் ரப்பு என்னை மன்னித்தான். ஒன்னாவது, பாவத்தை மன்னிக்கிறது ஒரு பெரிய காரியங்க, சாதாரண விஷயம் இல்லை. அல்லாட்ட பாவம் மன்னிப்பு வாங்கிறது இந்த இப்ராஹிம் அதுஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி காபத்துல்லாஹ் புஷ்பம் துவா கேட்பாங்க. யா அல்லாஹ், பாவம் செய்யாத வரம் எனக்கு கொடுன்னு கேட்டாங்களா? எப்படி? மாசியத்திலிருந்து எனக்கு வரம் கொடு, நான் பாவம் செய்யக்கூடாது, அப்படி ஒரு வரம் வேண்டும். இப்போ அல்லாஹ் சொன்னானா அந்த மாதிரிலாம் நான் வர யாருக்கும் கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டானா? அந்த மாதிரிலாம் நான் யாருக்கும் அப்படி ஒரு வரம் கொடுக்கறது இல்லை, பாவம் செய்யாத வரம். இவரு கேட்டாரா ஏன் அப்படின்னு கேட்டாங்களா? அனல் கஃபார், அன கஃபார், எனக்கு பேரு கஃபார், எனக்கு தெரியுமா? நான் கஃபார், பாவத்தை மன்னிக்க கூடியவன் என்ற பெயர் எனக்கு உண்டு. அதை நீ கலட்ட பார்க்கிறியா இப்ராஹிம்? அதை நீ கலட்டலான்னு பார்க்கிறியா? என்னை விட்டு அப்புறப்படுத்த பார்க்கிறியா? அட கஃபார், நான் பாவத்தை மன்னிப்பவன், மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா அல்லாஹ் பாவத்தை தூண்டுறானா? இல்லை. மனிதனுடைய இயற்கை குணம் பாவம் செய்யற குணம் இருக்குதான் செய்யும். மலக்குகள் மட்டும்தான் பாவம் செய்யாதவங்க, நபிமார்கள் பாவம் செய்யாதவங்க இல்லையா? ஒரு நபி பள்ளியாசல்ல தொழுதுருக்கிறார். பள்ளியாசல்ல நான் இப்போ எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ வருவேன், கரெக்டாக நான் கேட்டுகிட்டே இருந்தா சொல்லுவேன், இல்லைன்னா அப்படி ஒரு பாதிப்பு கூட போயிடுவேன். பள்ளியாசல்ல தொழுதுட்டு இருக்கிறார். எங்கே சொல்லி முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு இல்லையா? யாவும் இருக்குது. தொழுது ஓட்டு வெளியே வந்தால் குதிரையை காணாம். நபியுடைய குதிரை திருப்பி போயிட்டான். தொழுது போயிருக்காரு, வெளியில் கட்டி வச்சு தொழுது வந்துருக்கிறாரு, அவன் ஓடிட்டு போயிட்டான். வெளியே வந்து பார்த்தா குதிரையை காணாம். அப்போ அவரு அல்லாஹ்ட்ட சொன்னாரா, யாரெல்லாம் குதிரையை உணவு திருடிட்டு போயிட்டேன். அவர் மூத்தில் உள்ளவன், வேற யாரும் இல்லை, அவர் உம்மத்தை சார்ந்த ஒரு குதிரையை ஆட்டை போட்டு போயிட்டான். யாரெல்லாம் குதிரையை யார் எடுத்தாலும் எனக்கு காட்டி கொடுன்னானா. அவர் கேட்குறாரு. இப்போ அல்லாஹ் சொன்னானா, அதெல்லாம் முடியாது, காட்டி கொடுக்க முடியாது, உனக்கு என்ன பிரச்சனை? குதிரை தானே, நான் தர்றேன் வாங்கிக்க. இவர் ஜலாலியத்தில் இருக்காரு, ஜலாலியத்தில் இருக்காரு. ஜலாலியத்தில் அப்பவே தெரியணும், அல்லாட்ட ரெண்டு லோகம் பார்க்கணும். ஜமாலியத்து வேற, ஜலாலியத்து வேற. இவர் ஜலாலியத்தில் ஜதுபு கிளம்பி அல்லாட்ட காட்டி கொடுக்கவே முடியாதா? முடியாது அப்படிங்கிறேன். அல்லா ஏன் முடியாது? அவன் குதிரையை ஆட்டையை போடும்போது அவன் ஒரு துவா செஞ்சுட்டான். என்ன துவா? யாரெல்லாம் என்னையே இந்த ஆள்கிட்ட காட்டு கொடுத்துறாதுன்னு சொல்லி போட்டு அவன் எடுத்துட்டு போயிட்டான். நான் அவன்கிட்ட ஓகே சொல்லிட்டேன், சரின்னு சொல்லிட்டேன். யாரு? நான் சரின்னு சொல்லியாச்சு, அப்படியே உன்னை காட்டி கொடுக்க முடியும். அவன்கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன், உன்னை அவனை காட்டி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி. உனக்கு இப்ப பிரச்சனை லாபாஸ், குதிரை வேணும். அருணி சாணிக்கா, நீ காட்டி கொடுத்து திருப்பி கேட்கிறார் அவரு. அது முடியாதுன்னு அல்லாஹ். அப்ப பாவத்தை அல்லாஹ் தூண்டுறானா? இல்லை இல்லை, பாவம் செய்கிறவனுக்கும் துணை போய் அவன் வழியிலே அவனை கஃபாராக நின்று திருத்துகிறான் அல்லாஹ். அப்படித்தானே? பாவம் செய்யறவர் யார் இருக்கிறான்? அப்புறம் இப்ராஹிம் அது சொல்லிட்டு அல்லாஹ் பாவம் செய்யாத வரம் கொடுக்க முடியாது. இந்த அபுல் அப்பாஸ் சீராஜ் சொன்னாங்க, கஃபரலி ரப்பி. முதல் பாயிண்ட், அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான். அல்லாஹ் இது பெரிய விஷயம், மன்னிக்கிறது. இரண்டாவது சொன்னாரு, கர்ரமணி, என்னை அல்லாஹ் சங்கைப்படுத்தினான். அல்லாஹ் படுத்துற சங்கை இருக்கிற சாதாரணமானது அல்ல. மனிதனுக்கு செய்யக்கூடிய சங்க இன்னைக்கு செய்ய, நாளைக்கு தூக்கிட்டு போயிருக்கும். வேற எதாவது பேசுங்க, வேற எதாவது பேசாமல் பேச மாட்டாங்க. சால்வை போடும் போதே இந்த ஆளுக்கெல்லாம் போடணுமா நினச்சிட்டே போடுவேன். நான் இங்கே சொல்லலை, வேற இடத்துல மனசுல அப்படிலாம் ஓடிட்டு இருக்கேன்.
சால்வையை போடும்போது இந்த அதெல்லாம் போய் சால்வை போடுற பாரு அப்படின்னு நினைச்சே போடுவாங்க. உள்ளத்துல ஒன்று வெளியே ஒன்று. அல்லாஹ் படுத்தக்கூடிய சங்கை அப்படி அல்ல, நிரந்தரமானது. அது சொர்க்க வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சங்கை. அப்படி அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தினால் கர்ரமணி, அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தினால் மூணாவது சொல்றாங்க தக்வஜனி ரப்பி, எனக்கு அல்லாஹ் பெரிய கிரீடத்தை சுமத்தினான். கிரீடம் என்ன கிரீடம்? மாணிக்கம், மரகதம், தங்கம், வைரம் போன்ற ஆபரணங்களால் உண்டாக்கப்பட்ட கிரீடத்தை என் தலையில என் ரப்பு சுமத்தினான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிரீடம் லேசானதா? மனிதனுக்கு கொடுக்கிற கிரீடம் வந்து நம்ப முடியாது. இன்னைக்கு கொடுப்பேன், நாளைக்கு தூத்துவேன். அதாவது ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்தான்ப்பா, கொடுக்கணுங்கிற என்னன்னா எனக்கு இல்லை அப்படின்னா. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிரீடம் இருக்குது, அது சொர்க்கம் வரைக்கும் போகக்கூடிய கிரீடம் இல்லையா? நாலாவது சொன்னாங்க அதுகலனி அல் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தில் வந்து விட்டுட்டேன். 4 பாயிண்ட். ஒன்று என்னை மன்னித்தான், 2வது என்னை சங்கைப்படுத்தினான், 3வது எனக்கு கிரீடம் அணிவித்தான், 4வது சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்தான். இந்த 4 அம்சங்களையும் எனக்கு அல்லாஹ் செஞ்சு என்னை கண்ணியப்படுத்திட்டேன்னு சொல்லி மாணவர்கள் அப்பா சிராஜ் சொல்றாங்க. அவர் கேட்டாரு, மாணவர் நம்மள மாதிரி ஆள் இல்லை, விவரமான ஆள், இல்முல தேட்ட உள்ள ஆள். இதெல்லாம் எதுக்காக அல்லாஹ் செஞ்சேன் உங்களுக்கு? நீ பெரிய தபசாலையை உண்டு பண்ணி, மிகப்பெரிய திக்ர் மஜ்லிஸை உண்டு பண்ணி, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி, நாடு முழுவதும் பெரும்பெரும் ஆலிம் உலமாக்களை உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு சேவை ஆற்ற அனுப்பினீர்கள். அதுக்கா இல்லை நீங்கள் பல்லாயிரக்கணக்கான கிதாபுகளை எழுதி இந்த சமுதாயத்துக்கு சமர்ப்பணம் செய்தீர்கள்? அதுக்கா? எதுக்காக இந்த சங்கை ஒருத்தர் கிடைச்சிட்டு அவர் கேட்கிறார். வரும்போதே ஒருத்தர் சொன்னாரு, நீங்க மட்டும் ஏன் உட்காந்துட்டே பேசுறீங்க அப்படின்றாரு. அதனால இப்போ நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளோ வயசாகி போச்சா? வயசுலாம் ஆகலை, சும்மா உட்காந்துக்கிறது, நின்றுட்டே நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அதில் ஒருத்தர் கேட்டார், நின்றுக்கிட்டு ஏன் பேசுறாருங்கிறதுக்கு காரணம் சொல்லிவிடுவார் அவரு அப்படின்னு அந்த அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த 4ஐயும் செய்தது எதனால் என்றால் அக்ஸிரு அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் செஞ்ச சேவைகளுக்கு அல்ல, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை நான் அதிகமாக ஓதிட்டே இருந்தேன். அதனால் என்னை அல்லாஹ் மன்னித்தான், எனக்கு அல்லாஹ் சங்கைப்படுத்தினான், எனக்கு அல்லாஹ் தாத்துக்கு கிரீடத்தை கொடுத்தான், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையை பூரா கேட்கிறோமே, அவங்க வணக்கத்தினாலாக சொர்க்கத்தின் தலைவியா மாறினாங்க? இல்லை, ரசூலுல்லாஹ்வோடு வாழ்வதை சேர்ந்திருப்பதை பாக்கியமாக கருதினார்கள், ரசூலுல்லாஹ்வோடு வாழ்வதை பாக்கியமாக கருதினார்கள். அதாவது சொர்க்கத்தின் தலைவியா போனாங்க. அமல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் பாருங்க, லுஹருடைய இமாம் ஜமாத்தை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தேன். அதனால இப்ராஹிம் நபியோட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இப்ராஹிம் நபியோட ஹஜ் செஞ்சு நன்மை கொடுப்பேன் கொடுக்குறேன். ஒரு பீத்த பெருமை எங்க? இப்ராஹிம் நபியோட ஹஜ்ஜுக்கு போறானா யாரு? லொகூர்ல இமாம் ஜமாத்தோட தொழுதா அப்படி ஒரு நன்மை இருக்குதான் சொல்றதா இல்லையா? இந்த தொழுகையினாலோ நோன்பினாலோ ஜக்காத்தினாலோ ஹஜ்ஜினாலோ சத்தியமா சொர்க்கமும் கிடைக்காது, அது மன்னிப்பும் கிடைக்காது. இது பீத்த பெருமை. இது அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஏன்டா அவரை பத்தி இங்கே பேசிட்டு இருக்கிற? அடுத்தவனை பத்தி நீ ஏடா புறம் பேசுற? வர்றேன் வரா புறம் வணக்கல அப்படிங்க. ஆனா வணக்கங்களை விட நீங்கள் வணங்கக்கூடாதுங்கிறது அதுக்காண்டி அர்த்தம் அல்ல. நீங்க தொழுதாலும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு அங்க சொன்னாதான் தொழுக கூடும். அங்கேயும் ஸலவாத்து சொல்லணும்.
காமத்து சொன்னாலும் செலவாத்து சொல்லணும், பாங்கு சொன்னாலும் செலவாத்து சொல்லணும். ஒவ்வொரு வினாடியும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் உலகத்தில் சொல்லப்படாமல் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீனுடைய பெயர் நின்றால் உலகம் அழிந்துவிடும். உலக நமக்கு மட்டும் ரஹ்மத் அல்லங்க, அவங்க நமக்கு மட்டும் ரஹ்மத் அல்ல. துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மதீனால உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. துஃபைல் தௌசி பெரிய சஹாபி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு காரணமே துஃபைல் தௌசி. அபூ ஹுரைராவே தௌசி குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். 5000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 3 ஆண்டுகள் தான் பெருமானாரோடு வாழ்ந்தார்கள். அந்த துஃபைல் தௌசி அடிபட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டு ரணப்பட்டு மஸ்ஜித் நபவிக்குள்ள வந்தார். நான் எங்க விட்டுருக்கீங்கிற கேட்பேன். அப்புறமா வந்தவர் சொன்னார், யார சொல்லலாம், ஃபதுல்லாஹ அலைஹிம் அப்படின்றார். அவர் வந்தவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் அவரை வந்து தௌசி கோத்திரத்தாருக்கு இஸ்லாத்தையும் ஈமானையும் எடுத்து சொல்லி அவர்களை மூமின்களாக ஆக்க அனுப்பியிருக்கிறாங்க. இவர் போய் பல மாதங்கள் ஆகி அடி வாங்கி வந்து நிற்கிறார். வந்தோன்னு சொன்னார், யார சொல்லலாம், ஃபது அலைஹிம், ஃபதுல்லாஹ அலைஹிம், அவர்களுக்கு பாதகமாக பத்துவா செய்யுங்கன்னு சொன்னார். யாருக்கு? தௌசி கோத்திரத்தார். ரசூலுல்லாஹ் ஒரு பட்ட ரணம், அடி, வலி, ரத்தம் சிந்தன, ரத்த காயம் அடிச்சு போட்டாங்க அவங்க. யாரு? தௌசி கோத்திரம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இன்னமா உர்சில்து ரஹ்மத்தன், தௌசியே நான் அனுப்பப்பட்டதெல்லாம் ரஹ்மத்தாக என்பதை நீ விளங்கிக் கொள். லானத்து செய்யறதுக்கு அனுப்பப்படல, லானத்து செய்யறதுக்கு அனுப்பப்படல. போ, இப்ப எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க உன்னை எதிர்பார்த்து. இவர் போனாருங்க தௌசி. எல்லாரும் கலிமா சொல்றாங்க. எல்லாரும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இங்க துஆ செய்யறாங்க. அவர் பத்வா செய்ய சொல்றாரு, இங்க துஆ செய்யறாங்க. செஞ்சது சொல்றாங்க, தௌசியே நான் வந்து லைனாக அனுப்பப்படவில்லை, ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னமா போயிட்டு ரஹ்மா, நான் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுதான் நீ போ, இல்ல இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. இது போறாரு, எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அடித்தவர்கள் போற எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. போறத களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிறாங்க. அவங்கள பூரா இங்க கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் தௌசி குடும்பத்தை முஸ்லீம்களாக ஆக்கி இங்க கொண்டு வந்து சேர்த்து வந்தாங்க. அதுல வந்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் நோக்கமா இருக்கணும். அதுதான் மன்னிப்பை தரும். இப்போ வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மக்ஃபிர் லி ஆயிஷத மின் தன்பிஹா மா தகத்தம மா தஅஹர். ஹஜ்ரத் இஸ்ஸால மக்ரிப்ல ஓதுறான்னு நினைக்கிறேன். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக மா தஅஹர். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை தன் மனைவிக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் என்ன சொன்னார்? உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் நபியே. ரசூலுல்லாஹ் பாவம் செஞ்சாங்க, பாவம் செஞ்சாங்களா? இல்ல. ஆனா பாவம் செய்யாத நபியையே பாவம் செய்தாலும் கூட முன்பின் பாவம் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் டிக்ளேர் பண்றேன் அல்லாஹ். அத ரசூலுல்லாஹ் யார் கேட்கிறாங்க? மாத கத்தம மின் தன்பிஹா வமா தஅஹர். ஆயிஷா செய்த முன் பாவத்தையும் ஆயிஷா செய்த பின்னால் உள்ள பாவத்தையும் யா அல்லாஹ் நீ அல்லாஹ் மக்ஃபிர் லி ஆயிஷா, ஆயிஷாவுக்கு நீ மன்னித்து சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சியில சிரிக்கிறாங்க.
ஹத்தா சக்கத்தத்து ரஸஹாஃபி ஃபஹலை ரசூலுல்லாஹ். அவங்களுடைய தலை போய் ரசூலுல்லாஹோட தொலைல போய் முட்டுதான், சிரிச்சு விழுந்து. அவ்வளவு மகிழ்ச்சியா தன்னுடைய கணவனுடைய தொலை மீது தலை முட்டும் அளவிற்கு மகிழ்ச்சியாக சிரிக்கிறாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஆயிஷா அசர்ரக்கி துஆயி, என் துஆ உன்னை இவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்துகிறதா என்று கேட்டார்களா? பின்ன என்ன? மாத்த கத்தோ பின் தம்பிகா மாத்த அஹர். யார சொல்லலாம் இப்படி துஆ கேட்டுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த துஆவை எனக்கு கேட்டுக்கிறீங்க. அப்ப நான் சிரிக்காம இருக்க முடியுமா? எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா எனக்கு, எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா எனக்கு, எவ்வளவு முகமலர்ச்சியோட ஆயிஷா பேசுறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஆயிஷா உனக்கு மட்டும் இந்த துவாவை நான் செய்தேன் என்று நினைத்துக் கொண்டாயா? தஅவத்தி லி உம்மத்தி பாத ஃபீ குல்லி ஸலாத்தின் யா ஆயிஷா. இந்த துவாவத்தை என் உம்மத்துக்கு நான் 5 நேரம் தொழுது கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்களா? என் பேர் பண்ண நபி. யோசனை பண்ணி பாருங்க, ஏன் ஸலவாத்து சொல்ல வேண்டும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரிச்சாங்களே, அந்த துவாவை உனக்கு மட்டும் நான் கேட்கல, உனக்கு இப்ப கேட்டேன். ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகைக்கு பின்னாடியும் என் உம்மத்து மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, நஜாத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன் சொன்னானே அல்லாஹ். இந்த உம்மத்து அனைவர்களும் அப்படியே குதூகலமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர் அவர். சொர்க்கத்துக்கு போகணும், உம்மத்துல யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது. பொதுவா பாங்கு சொல்ற போது நம்ம எவ்வளவு பேர் அதுக்கு பதில் சொல்றோம்? யோசனை பண்ணி பாருங்க. பாங்குக்கு நம்ம பதில் சொல்றோமா? நெஞ்சில கை வச்சுருக்க பார்க்கலாம், நான் பதில் சொல்றேன். நான் உண்பறேன். அது ஒரு அசால்ட்டாக பொதுவோக்காக பாங்குக்கு பதில் சொல்றது இல்லை. பாங்குக்கு பிலால் சொல்ற மாதிரி சொன்னா போதும், அவ்வளவுதான். பெருசா சொல்ல போறதில்லை. பாங்குக்கு பதில் சொல்லாத சொல்றதுனால என்ன கிடைக்குது? சொல்லிட்டான், அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? துவா ஓதணும். அல்லாஹும்ம ரப்பஹாதி இத்தவத்தா மத்தியஸ்லாத்து சாயிபத்துக்கு வருமா? ஆத்தி சையதினா முஹம்மதினில் வசீலா. வசீலாங்கிற ஒரு பெரிய இடம் இருக்குதுங்க மறுமையில. வசீலாங்கிறது ஒரு பெரிய மக்காம், யாரும் அடைய முடியாத மக்காம். அந்த மக்காமை எங்கள் நாயகத்துக்கு நீ கொடுன்னு சொல்லி கேட்கணும். கேட்டுட்டு அல்லா கொடுப்பானா? கேட்டு நம்ம கேட்டு அல்லா கொடுக்க போறானா? ரசூலுல்லாஹ் அவங்க எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படி அல்லாஹ் படைத்தான். சும்மா படைக்கல. நாம அப்படி படைக்க முடியுமா? ஹுலிக்கு தூ மா ஷைத்தயா முஹம்மத், நீங்க எப்படி நாடினீங்களோ அப்படி நான் படைத்தேன் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில குர்ஆன் வந்த பின்னாடி நபியா இருந்தாங்களா? அப்படியா? அப்படிப்பட்ட எப்ப கிடைச்சிச்சு? எப்ப கிடைச்சதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சின்ன பையனா இருக்கும்போது மக்காவில் நடக்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு கல்லு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான்? அந்த கல் எனக்கு இப்பவும் தெரியுது, அடையாளம் காட்டுன்னு சொன்னாங்க. கல்லுக்கு தெரியுது 40 வயசுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹ்னு இல்லையா? கல்லுக்கு தெரியுது. அப்ப அந்த ரசூலுல்லாஹ் வசீலா நாம கேட்கிறது எதுக்காக? ஒருத்தன் ஒரு நன்மையும் செய்யல, கியாமத்துல வந்து மாட்டிக்கிட்டான். கியாமத்துல வந்து மாட்டிக்கிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து அவங்க பார்க்குறாங்க, மலக்குங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க அவனை. இது கியாமத்துல நடக்கக்கூடிய காட்சி. இழுத்துட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்பாங்களா, ஏப்பா அவன் ஏன் இப்படி இழுத்துட்டு போறீங்க? அவன் ஒரு நன்மையும் செய்யற விட்டா பையன் பூரா பாவமா செஞ்சிருக்க, நரகத்துக்கு போறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா? ஒரு நன்மையும் செய்யலையா? செய்யல.
அவனுடைய பட்டியலில் பார்த்துட்டு பாங்குக்கு பதில் சொன்னானா சொல்லியிருக்கிறேன், அது துவா ஓதானா ஓதிருக்கிறேன், ஆட்சி சையதுனா முகமது ரசீலன் சொன்னானா சொல்லியிருக்கிறேன். அந்த ஒண்ணுக்காகவே அவன் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு பார்க்கலாம். அந்த ஒண்ணுக்காகவே எங்க போறேன், நரகத்துக்கு போறவன் ஒரு நன்மையும் செய்யல, ஒரு வக்து தொழுகல, அவர் சொர்க்கத்துக்கு போறாரு. எதை வச்சு போறாரு? ரசூலுல்லாஹி இந்த துஆவை கேட்டதுனால அங்க ரசூலுல்லாஹை காப்பாத்துறாங்க. இதுக்கு தான் ஸலவாத் ஓதணும். ஏன் ஸலவாத் ஓத வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய மர்ரத்தன் வாஹிதா, ஒரு முறை ஒருத்தர் ஸலவாத் சொன்னா அல்லாஹ் 10 முறை ஸலவாத் சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ர ஸலவாத்தின் 10 முறை அல்லாஹ் ஸலவாத் சொல்றேன், வஹத்த அன்ஹு அஸ்ர கத்தியாத்தின் 10 பாவத்தை அழிக்கிறேன், ஒரு ருஃபியலஹு அஸ்ர தரஜாத்தின் 10 நன்மையை உயர்த்துறேன். இது ஒண்ணுக்கு. மன் ஸல்லா அலைய மிஅத்த மர்ரத்தின், 100 முறை ஒருவன் என் மீது ஸலவாத்து சொன்னால், 100 தடவை என் மீது ஒருவன் ஸலவாத்து சொன்னால், லம் யஃப்தகிரு அபதா, அவன் வாழ்க்கையில வறுமையே வராதுங்க, வாழ்க்கையில வறுமையே வராது. மன் ஸல்லா அலைய ஹம்ஸமியத்தி மர்ரத்தன், 500 முறை ஒருத்தன் மீது ஸலவாத்து சொன்னால், லா யமூது ஹத்தா யரா மகானஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவன் வசிக்கக்கூடிய இடத்தை பார்க்காமல் அவன் மரணிக்க மாட்டான். யார் சொல்றான்? ஒரு நாளைக்கு 500 தடவை, ஒரு நாளைக்கு மன் ஸல்லா அலைஹி அல்ஃப மர்ரத்தின், 1000 முறை யார் ஸலவாத் சொல்றாங்களோ அவர்கள் என்னை பார்க்காமல் மௌத்தாக மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் பார்க்கணுமா? பார்க்கணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது இல்ல? 1000 முறை ஸலவாத் ஓத வேண்டுமா? எத்தனை முறை? 1000 முறை. அல்லாமா நகாமந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு கப்பல் பிரயாணம், கப்பல் போய்கிட்டு இருக்குது, நிறைய மக்கள் போறாங்க, நடுக்கடலு, கடல்ல புயல் காற்று அடிக்குது, கப்பல் தத்தளிக்குது, ஜாமான்லாம் கீழே விழுது, மேலே போகுது, எல்லாம் உருண்டு பிறறாங்க, என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஹைதராபாத்தில் ஃபிளைட் விழுந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கொடுமையா இருக்கு. மௌத்தா போயிடுவோம் என்ற நிலைக்கு எல்லாம் வந்துட்டாங்க, உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாலுமியை போய் சந்திக்கிறாங்க, மாலுமி அறிவிக்கிறாரு, உங்களுடைய கனவுகளை நீங்கள் ஏற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் இறக்கப் போகிறீர்கள். அப்போ ஒருத்தர் மட்டும் படுத்து வைக்கிட்டு இருந்தாரா, ஒரு சூஃபி மகான் அந்த கப்பலிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார், படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் போய், என்னங்க கப்பல் இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குது, கடல் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது, புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குது, காற்று பயங்கரமா இருக்குது, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க இப்படி துவங்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் தூக்கத்திலிருந்து எழுந்து சொன்னாரா, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மனாமி, ரசூலுல்லாஹை நான் என் கனவிலே பார்த்தேன். தூக்கத்துல தூக்கம் வருமா? சாக பார்த்த நிலையில ஒரு தூக்கம் வருமா? கனவிலே நான் பார்த்தேன். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்தையும் 1000 முறை அல்ஃப மர்ரா சல்லு அலைய அல்ஃப மர்ரத்தின் ஃபதுஞ்சி, 1000 முறை ஸலவாத் ஓதுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் ஓதுங்க. நேரம் அவரு புயல் காற்று அப்படியே திசை மாறி போகிறது, உயிர் போகும் நிலையில் இருந்த அத்தனை நேரம் கரை சேர்கிறார்கள் என்றால் ஸலவாத்தின் மகிமை என்ன? ஸலவாத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன? நாம நினைச்சால் நினைக்காட்டி ஒவ்வொரு வினாடி நம்ம ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கிராமத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போருக்கு சரியா 1 மணி நேரத்தில் முடிப்பினான் இன்ஷா அல்லாஹ். சும்மா மணியை பார்க்கவும் அங்கிட்ட அதை பார்க்கவும் இதை பார்க்கவும் பார்த்துட்டுலாம் இருக்க வேணாம். கரெக்டாக 1 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ்
அந்த கிராமத்தில் தங்குறாங்க. தங்கும் போது ஒரு கிராமவாசி வர்றாரு. நீங்க எல்லாம் எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. வாழு வேலு அம்பு ஆயுதங்களோட குதிரை படையோட போறீங்களே, எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அந்த அந்த யார் சொல்றா? அந்த சகாபிகள் சொன்னார்கள், நாங்க போருக்கு போறோம். ஏன் போருக்கு போறீங்க? அநீதியை அறுத்தறிவதற்கு, நீதியை நிலைநாட்டுவதற்கு, ஹக்கை வெளிப்படுத்துவதற்கு, பாத்திலை அழிப்பதற்கு, அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்வதற்கு, ஈமானை விளக்குவதற்கு, இஸ்லாத்தை ஊடுருவதற்கு, நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு, அநியாயத்தை அறுப்பதற்காக நாங்கள் போருக்கு போறோம் சொன்னாங்க. இது பூரா ஹதீஸ். அப்ப அவர் சொன்னாரா, இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் எப்படி? அங்க ஒருத்தர் இருக்காங்க, அங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, ஹக்குண்டா என்ன, பாத்தில்டா என்ன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயுல் ஈமானி அஜப் அப்படின்னு கேட்டாங்க. அதே சிரிக்கிறத பார்த்தா அது ஏற்கனவே சொல்லிட்டு நம்ம தெரியல. ஐயுல் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க சகாபாக்கள். ஐயுல் ஆமாலி அஃப்ரோல் கேட்டிருக்காங்க, ஐயு சதக்கா அஃப்ரோல் கேட்டிருக்காங்க, ஐயு சலாத் அஃப்ரோல் கேட்டு, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா ஐயுல் ஈமானி அஜப், அஜப்ங்கிற வார்த்தை இந்த ஒரு இடத்துல வருது. யாருடைய ஈமான் சிறந்தது, ஆச்சரியமானது, சிறந்தது ஆச்சரியமானது, ரொம்ப ஆச்சரியமான ஈமான் யாருடையது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்களா? யார சொல்லலாம்? ஈமானுல் மலாயிக்கா, மலக்குகளுடைய ஈமான் ஆச்சரியமானதுன்னு சொன்னாங்க. மலக்குகளுடைய ஈமான் ஆச்சரியமானது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? மலக்குகள் அல்லாஹ் பார்க்கறாங்க, சொர்க்கத்தை பார்க்கறாங்க, நரகத்தை பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ளமை ஆளுமை எல்லாத்தையும் பார்க்கறாங்க, அதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்களா, ஈமானுல் மலாயிக்கா, மலக்குகளுடைய ஈமானுக்கு அடுத்து ஈமானுல் அன்பியாயி, நபிமார்களுடைய ஈமான் ஆச்சரியமானதுன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நபிமார்களுக்கு அல்லாஹ்விலிருந்து வேதம் வருது, வாக்குறுதி வருது, வஹி வருது, ஜிப்ரீல் வர்றாரு, மலக்குகள்லாம் வர்றாங்க, நபிமார்களுடைய ஈமான் எப்படி ஆச்சரியமா இருக்க முடியும்? சஹாபிகள் சொன்னார்களா, யார ரசூலுல்லாஹ் ஈமானுனா எங்களுடைய ஈமான் ஆச்சரியமானதுன்னு சொன்னாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் அது இல்லைன்ட்டாங்க. அதுக்கு உங்க ஈமான் ஆச்சரியமானது இல்லை. அப்ப அல்லாஹ் ஆலம் ரசூலு, நீங்களே தெரிஞ்சவங்க நீங்களே சொல்லுங்கன்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, யாருடைய ஈமான் ஆச்சரியமானது என்றால், எனக்கு பின்னால் என்னுடைய உம்மத்திலே வருவார்கள், என்னை அவ்வளவு நம்புவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னையே லம் யரௌனி, என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, என்னை நம்புவார்கள், என்னை பின்பற்றுவார்கள், அவர்களுடைய ஈமான் தான் ஆச்சரியமான ஈமான், நம்ம ஈமான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த சகாபாக்கள் அந்த கிராமவாசி சொல்றாங்க, ஈமானை எங்களுக்கு இப்படியெல்லாம் விளக்கினார்கள் பெருமானார், அப்படிப்பட்ட ஒரு நபி அங்க இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னா அவர் வர்றாரு. வந்தவர் ரசூலுல்லாஹ் 2 நிமிஷம் பார்த்தார். எத்தனை நிமிஷம்? அந்த நூறானியத்து, அந்த ஜமாலியத்தான அந்த ஜலாலியத்தான அந்த முகத்தில் வரக்கூடிய நூறு 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 இருக்குது, நூறு அல்லாஹ்வுடைய நூறு, அந்த நூறு ரசூலுல்லாஹ் வெளிப்படக்கிறாங்க. அந்த அந்த பிரகாசத்தை பார்த்தார். அந்த பிரகாசம் 2 நிமிஷம் பார்த்தாரு. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு கலிமா சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கு 2 நிமிஷம் ரசூலுல்லாஹ் பார்த்தா ஈமான் வாஜிபாயிரு, சொர்க்கம் வாஜிபாயிரு, காபத்துல்லாஹ் பார்த்தா ஹாஜி ஆயிடுவாரு, ரசூலுல்லாஹ் பார்த்தா சஹாபி ஆயிடுவாரு. ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க கூட எங்க போயிடுவாங்க? ஈமான் கொண்டவங்க கூட சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. பாருங்க, 2 நிமிஷமே பார்த்தாரு. களிமா சொன்னாரு, நானும் உங்களோட போருக்கு வரலாமான்னு கேட்டார். நானும் உங்களோட போருக்கு வரலாமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்களே போகலாம், என் வீட்டில் குதிரை இருக்குது, நான் போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ட்டார். போய் எடுத்துட்டு வாங்க நாங்கள் ரசூலுல்லாஹ். இது போனாரு, குதிரை எடுத்தாரு, வேகமாக வந்தார். சஹாபாக்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க.
ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி இவர் போறார். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திட்டு போறார். அப்ப சஹாபிகள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா முதல்ல சஹாபிகளை அனுப்பிச்சிடுவாங்க, பின்னாடி போவாங்க. இல்லைன்னா சஹாபாக்களோடு போறதா இருந்தா ஒரு கேப் பின்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு மேல ஒரு கேப் விட்டு அப்புறமே போவாங்க. ஏன்னா மலக்குகளுடைய பாதுகாப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு. பூனைப்பட பாதுகாப்பு யாரு? மலக்குகள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி இருப்பாங்க. அதனால இந்த மலக்குகளுடைய பாதுகாப்புக்காகவே நீங்க தள்ளி வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த போர்ல ரசூலுல்லாஹ் போறாங்க, சஹாபாக்களும் போறாங்க, பின்னாடி போறாங்க, இவர் முந்திட்டு போறார். அப்ப சஹாபாக்கள் சத்தம் போட்டு நில்லுப்பா, போகாத, ரசூலை முந்தி போகாதன்னு சொல்லும் போது அவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஊஹு, அவர் விட்டுருங்க, போட்டு அவர் விட்டுருங்க, போகட்டும். வேகமா போனாரு. அந்த போர்ல கலந்துக்கிட்டாரு, ஷஹீதாயிட்டார், மௌத்தாயிட்டார். எவ்வளவு நேரம் பார்த்தாரு? 2 நிமிஷம். இந்த பாடத்துக்கு தலைப்பு எழுதுவாங்க, ரஜுலுன் லம் யுஸல்லி ரகாத்தைனி ஃபதஹரல் ஜன்னah. இந்த ஹதீஸ் பாட தலைப்பு 2 ரகாத் கூட தொழுதா அவர் சொர்க்கத்துக்கு போறார். அப்படி ஒரு மனிதர் ஷஹீதாயிட்டார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு மலிக்குல் மின் முலூக்கில் ஜன்னா அப்படின்னாங்க. இவர் சொர்க்கலோகத்தினுடைய அரசர்னாங்க. யாரு? சொர்க்கத்துக்கு போறாருங்கிறது பெருசல்ல, இவர் சொர்க்கலோகத்தின் அரசர்களில் இவர் ஒரு அரசர். சகாபிகள் கேட்டாங்க, யார சொல்ல, சொர்க்கத்தில் அரசர்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. சொர்க்கத்திலே அரசர்கள் இருப்பாங்க. அந்த அரசர்ல இவரும் ஒருவர். மலிக்குல் மின் முலூக்கில் ஜன்னான்னு சொன்னாங்க. ஜனாசாவை போய் பார்த்தாங்க, ஷஹீதாய் கிடக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திருப்பிட்டாங்க முகத்தை. சகாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஒரு சொன்னாங்களா, ஊரின் பெண்கள் அவரை கொஞ்சி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நான் இடையூறாக இல்லாமல் திருப்பிக் கொண்டேன் சொன்னாங்க. 2 நிமிஷம் சூழலை பார்த்த காரணத்தினால் அவர் மலிக்குல் குலூக்கில் ஜன்னாவா ஆகிறது மாத்திரமல்ல, ஷஹீதுடைய மருத்துவா கிடைக்குது. ஊரலியன்கள் இங்கேயே கொஞ்சுறாங்களா? எங்க? உலகத்திலேயே. அப்ப ரசூலுடைய பார்வை அல்லாஹ் சொல்லுவான், இதோடு நான் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? சல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சக்கனுல் லஹும் யா ரசூலல்லாஹ். நான் சொல்லும் போது சொன்ன ஆயத்து, ரசூலே அந்த மக்களை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க, சல்லி அலைஹிம் கடக்கன் பார்வை பாருங்க, சக்கனுல் லஹும் அவருடைய உள்ளம் அமைதி பெறும் என்றான் ரப்புல் ஆலமீன். ரசூலுல்லாஹ் பார்த்தா போது என்னாக? உள்ளம் அமைதி பெறும், நிம்மதி கிடைக்கும். நிம்மதியை தேடி ஓடுகிறோமே, இந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? பெருமானாரின் கடைக்கன் பார்வையில் இருப்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றேன். வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக சக்கனுல் லஹும் யா ரசூலல்லாஹ். யா ரசூலுல்லாஹ்ங்கறது குர்ஆன்ல வரல, நான் சொல்றேன், கீழே தஃசீர்ல வரும். திருப்பி பாருங்க, பார்த்தீங்கன்னா அவங்க நிம்மதி அடைவார்கள் பெருமானாரே. எவ்வளவு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய ஹபீப் அவங்க. நாம என்ன நினைக்கிறோம்டாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை நம்ம இழந்துட்டோமே, நம்மளை பயன்படுத்தலையே, நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இல்லையே என்று நினைக்கிற பொழுதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உம்மத்துடைய விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட அக்கறை. ஒருத்தர் பயான் நடந்துட்டு இருக்கிறது மஸ்ஜித் நபவியில குத்பா ஓதிட்டுருக்காங்க. மெம்பர்ல யார்? ரசூலுல்லாஹ் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தாரு, வெயிலே நிற்கிறார், வெளியே, உள்ள இடம் இல்லை. அப்போலாம் பள்ளியாசம் இப்பயே நல்லா ஏசிலாம் போட்டா வச்சுருந்தாங்க. கீழே மண்ணு, மேலே பேசப்பட கொட்டை தடுக்கு, கீழே என்னது மண்ணு, மண்ணே சரிதா செய்யணும். ஏசியை போட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இதில் அப்படியே அப்படி ஏதாவது ஃபேன்லாம் போட்டு அத்தரெல்லாம் பூசி விட்டு கம கம கமண்டு அப்படியே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம். அவர் வந்தாரு, வெளியே நின்றுட்டாரு, குத்பா ஓதிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தக்கும் ஃபி ஷம்ஸ்
பார்க்குறாங்க ரசூலுல்லா. வெயில்ல நிக்கிறத பார்க்குறாங்க குத்பா ஓதிக்கொண்டு. வெயில்ல நிற்காத, உனக்கு உடம்புக்கு இந்த சூரிய ஒளி கெடுதலை உண்டாக்கும் என்றார்கள். கெடுதலை உண்டு பண்ணிவிடும். இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அக்கறை! ஒரு தனி மனிதர் வெயில்ல நிற்கிறாரு, உள்ள இடம் இல்லை, லா தக்கும் கிஷன்ஸ் உடனே சொல்றாரு. அதனால செலவாத்து வருகிறார். அபுல் அஹ்வாஸ் வெளியெல்லாம் வர்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. தலை பண்டையா இருக்குது, சட்டை அழுக்கா இருக்குது, வேட்டி அழுக்கா இருக்குது, பங்கட்டையா இருக்கிறாரு. ஒருத்தர் சொன்னாரு, 9:55க்கு முடிச்சுக்க, அப்படியே சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா ஹோட்டல்லாம் போட்டிருவேன்னு ஒருத்தர் சொன்னார். அதுவும் பயமாத்தான் இருக்குது. அபுல் அஹ்வாஸை பார்த்த பெருமானார் சொன்னார்கள், அபுல் அஹ்வாஸே, சீப்புவதற்கு ஒரு சீப்பு, சீவுவதற்கு ஒரு சீப்பு, கழுகுவதற்கு ஒரு சோப்பு, எல்லா ஆடையும் கூட இல்லையா உடுத்துவதற்குன்னு கேட்டாங்க. இதுக்கு சீவுவதற்கு ஒரு சீப்பு, கழுகுவதற்கு ஒரு சோப்பு, உடுத்துவதற்கு நல்ல ஆடை உனக்கு இல்லையா, ஒரு மையம் வாங்கி கொடுக்கலையான்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, என் மையம் அப்படி வாங்கி கொடுக்கல, மயனை கூப்பிட்டு வா. மயனை கூப்பிட்டு வந்தாங்க. மயன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாலுக்கலி அபிக்க, நீயும் உன் சொத்தும் உன் பையில் உள்ள பணமும் யாருக்கு சொந்தம்? பத்தாவுக்கு சொந்தம். அவருக்கு சீப்பு வாங்கி கொடு, சோப்பு வாங்கி கொடு, நல்ல சட்டையை வாங்கி கொடு, அவருக்கு மிடுக்கா இருக்கணும். இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு கவலை பெருமானார். அதனால செலவாத்து ஓதணும்னு சொல்றான். ஹுசைன் பாய் ஏன் செலவாத்து ஓதணும் லேசா கேட்டார். இதுக்கு இவ்வளவு விளக்கம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. அதே மஸ்ஜித் நபவியில ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, 2 கால் பெருவிரலும் மதீனாவுடைய தரையில இழுத்துக்கிட்டு 2 மயனுக தோல்ல கையை போட்டு போறாரு. சொல்ல கேட்குறாங்க, மாசாலா இது என்ன, ஏன் இப்படி போயிட்டு இருக்கிறாரு கேட்குறாங்க. சஹாபி சொல்றாங்க, அவரு இன்னகு நகர, அவர் ஹஜ்ஜுக்கு போறா, நேர்ச்சி பண்ணிட்டு காபத்துல்லாவுக்கு மதுரை நடந்தே போறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாக கனியின் நன்காதா, அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு கேட்கல, இதை விட்டு தேவையற்றவன் அவன். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, கூடு இந்தகு இன்னல்லாக கனியின் நன்காதா, அல்லாஹ் இதை விட்டு தேவையற்றவன். ஒழுக்கமா வாகனத்தை வாங்கி அதுல ஏறி அவர் போய் சொல்லு, இவர் கஷ்டப்படலாம், நீ அச்சுக்கெல்லாம் போக வேணாம், நான் அழகு ஊற்றிக்கிட்டு ஆட போற, நீ அழகு ஊற்றிக்கிட்டு இல்லை, முன்னாடி உருள்றது, உடம்பை வருத்துவது, உடலை வருத்துவது, உடம்புக்கு கேடு ஏற்படுத்துவது, இதெல்லாம் அறியாமை காலத்தின் கோலங்கள். அதை அல்லாஹ் விரும்புறதில்லை. உடனே அவருக்கு போய் சொன்னாங்க, அவருடைய ஹஜ்ஜுக்கு வாகனம் ஏற்பாடு செஞ்சாங்க, அவர் ஹஜ்ஜுக்கு போனார். இந்த ரசூலுல்லாஹ் அதுக்காக செலவாத்து வரும்னு சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த உம்மத்தின் மீது கொண்ட அக்கறை எந்த நபிக்கு அப்படிப்பட்ட அக்கறை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் என்ன சொன்னாங்க, லா அம்லிகு இல்லா நப்ஸி வ அஹீ ஹாரூன், யா அல்லாஹ் எனக்கு ஹாரூனுக்கு தான் நான் பொறுப்பு, இந்த பையனுக்கு நான் பொறுப்பு இல்லை, போட்டு அழுத்து நாசமாக்கு. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, லா ததர் அலல் அர்ரி மினல் காஃபிரீன தையாரா இன்னக்க இன் ததர்ஹும் யுலில்லு இபாதக்க வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. ரஹ்மானே, ஒருத்தனை கூட விடாத, காஃபிர் போய் ஒருத்தனை கூட விடாத. ஹிட்லர் சொன்னானா, ஹிட்லர் ஜெர்மன்ல 60 லட்சம் யூதர்களை கொண்ட கொடுகோடன் ஹிட்லர். எத்தனை பேரு? அப்பவே சொன்னானா, கொஞ்சம் பேர்த்த ஏன் நான் யூதர்களை கொள்றேன்னு நிறைய பேர் கேட்கிறேன் என்கிட்ட உலகத்துல, கொஞ்சம் பேர்த்த நான் விட்டுட்டு போறேன், பின்னாடி நீங்கள்லாம் அனுபவிக்க போறீங்களான்னு சொன்னேன். இன்னைக்கு அனுபவிக்கிறானா இல்லையா? கொஞ்சம் பேரை விட்டு போனது, எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்து பாலஸ்தீனத்தில் போய் ஒரு இடத்த பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு இஸ்லாமிய நாட்டை பிடிச்சிக்கிட்டு அந்த மக்களை அகதிகளாக்கி பட்டினிச்சாவு ஏற்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கானா இல்லையா? அன்றைக்கு அந்த ஹிட்லர் கொண்டிருந்தானாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. உலகத்துல பாசிசம், கலவர சிந்தனை, அடிப்பது, நொறுக்குவது, அடுத்தவர்களை இது பண்ணுவது, இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கெல்லாம் ரோல் மாடல் ஹிட்லர்.
யாரு? ஹிட்லர். பாசிசத்தின் உச்சத்தில் வாழ்ந்த ஹிட்லர். அவன் சொன்ன கடைசி காலத்தில் சொன்னான், இந்த உலகம் ஒரு குடையின் கீழ் வர வேண்டும், கொற்றை தலைவனாக நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் தான் நான். நான் சர்வாதிகாரி தான், நான் மோசமானவன் தான், நான் அயோக்கியன் தான், நான் கொலைகாரன் தான். ஆனால் என் தலை ஒருவருக்காக சாய்கிறது என்றால் அது முகமது ரசூலுல்லாஹ்வுக்காக இருக்கும் சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர் ஒரு முறை ஹஜ் செய்தார், ஒரே ஒரு முறை அரஃபாவிலே தங்கினார், ஒரே ஒரு முறை மினாவிலே இருந்தார், ஒரே ஒரு முறை முஸ்தலிஃபாவிலே இருந்தார், ஒரே ஒரு ஹஜ் செஞ்சார். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பலமுறை 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 அந்த மனிதர் ஒரு முறை செய்த அந்த செயலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது கியாமத் வரைக்கும் நடக்குமே. இப்படிப்பட்ட மனங்களிலே உள்ளங்களிலே ஊடுருவி வாழ்ந்தவர் முகமது ரசூலுல்லாஹ். அந்த முகமது ரசூலுல்லாஹ்வுக்காகத்தான் என் தலை குனிவதாக இருந்தால் இந்த உலகத்தில் அந்த ஒரு மாமனிதருக்காக குனியும் சொல்லி யார் சொல்றா? பாசிசத்தின் உச்சத்தில் வாழ்ந்த சர்வாதிகாரி ஹிட்லர். ஹிட்லர் சம்டைம் பேர். அந்த சர்வாதிகாரிகளையும் சரணடைய செய்தவர்கள் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஸலவாத் ஓதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் சார். சல்மான் பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் பாஸ் ரலியல்லாஹு அசல் சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டாங்க. யார் கையை? சல்மான் பாஸில் சொல்கிறாங்க. கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சல்மானை வாங்கி ஒரு பக்கம் போயிட்டு வரலாம். மதீனாவுடைய கடைகோடி நாங்கள் இருவரும் சென்றோம். ஒரு வீட்டுடைய கதவை தட்டினோம். கதவு திறந்தது. உள்ள ஒருத்தர் ரொம்ப நோயாளியாக பட்டிருக்கார். ரொம்ப நோயின் உச்சத்தில் இருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. ஒரு கதையை ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, கலிமா சொன்னாரு, 2 நாள் ஆச்சு, வீட்டில் வந்து படுத்துக்கிட்டாரு. அவரையும் கூட தாகா நபி தங்களுடைய உள்ளத்திலே சிந்தையில ஏந்தி நோய் விசாரிக்க போறாங்க. எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சகாபிகளையும் தங்களுடைய உள்ளத்தில் ஏந்தி வைத்திருந்தார்கள், கண்காணித்தார்கள். போறாங்க. 2 நாள் ஆச்சு இஸ்லாத்துக்கு வந்து. ஒரே ஒரு முறை பெருமானாரை பார்த்த அந்த தோழர் உடல்ல சரியில்லாமல் படுத்திருக்கிறாரு. அவரை பார்க்க பெருமானார் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். கதவை தட்டினோம். கதவு திறந்தது. உள்ளே போனோம். படுத்திருந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா செய்யுது, ஏன் இப்படி படுத்திருக்கிற? யார சொல்லலாம், இன்னி ஃபி ஷித்தத்தின் யார சொல்லலாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது, வியாதி ரொம்ப கஷ்டமா இருக்குது. வதூல்லாஹ நீ அல்லாஹ் நபியருக்கா துஆ செய். மத்தினி யா ரசூலுல்லாஹ் பி துஆஇ, துஆவை கொண்டு எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுங்க, ஒரு துஆவின் மூலமா என் கஷ்டத்தை போக்குங்க அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏப்பா இவ்வளோ கஷ்டத்தில் படுத்திருக்கிறியே, கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. வெள்ளையா ஒன்று தெரியுது, கருப்பா ஒன்று தெரியுதுன்னு அவர் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கருப்பா இருக்கிறது பக்கத்தில் இருக்குதா, வெள்ளையா இருக்கிறது பக்கத்தில் இருக்குதான்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், யார் சொல்லலாம், அல் அஸ்வது அக்ரபு மின்னி, கருப்பு தான் பக்கத்தில் இருக்குது, அல் அபியலு அபுவாது மின்னி, வெள்ளை தூவமா இருக்கு. வெள்ளை அல்லல்லா, கருப்பு அதிகமாக இருக்குதா, பக்கத்தில் இருக்குதா, இப்போ பாவம் அதிகமாக இருக்குதாப்பா. யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாவம் அதிகமாக இருக்கிறதப்பா சொல்லிட்டு ஒரு துவா செஞ்சாங்க. அற்புதமான துவா. ரசூலுல்லாஹ் எப்போ துவா கேட்டாலும் அந்த ஒவ்வொரு அந்த வார்த்தையினுடைய கோர்வை, வார்த்தையினுடைய அழகு இருக்குது பார்த்தீங்களா. வந்தார், யார சொல்ல, நான் தூங்கிக்கிட்டே இருக்குது, துவா செய்யுங்க, தூங்காமல் இருக்குதுன்னு கேட்டார். யார சொல், இன்னி நவ்வாமுன், தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், தூக்கத்தை குறைக்கணும், அதுக்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சு அவர் தூங்குவாரா? காலம்லாம் தூங்க முடியுமா? மவுத் வரைக்கும் தூங்க முடியாது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அல்ஹிபு அன்னி அந்நௌம இன்னராத. எப்படி அர்த்தம் பாருங்க. அவர் எப்பெல்லாம் தூங்கக்கூடாது என்று நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவருக்கு தூக்கத்தை போய்க்கிறது. பொதுவாக தூக்கத்தை போய்க்கிறது சொன்னால் அவர் தர முடிஞ்சு தூங்கவே முடியாது வாழ்நாள் முழுவது. அதனால எப்பெல்லாம் அவர் தூங்கக்கூடாது என்று நினைக்கிறாரோ அப்பெல்லாம் தூக்கத்தை போய்க்கிறது சொன்னாங்க. இங்கே துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம
அல்லாஹ் மக்ஃபிரில் கதீர வன்மில் கலீல, இறைவா அதிகமாக இருக்கிறத நீ மன்னிச்சிரு, வன்மில் கலீல கம்மியாக இருக்கிறத வரச்சை அப்படின்னு துவா செய்கிறாங்க. அதிகமாக எது இருக்குது? அதிகமாக இருக்கிறத மன்னிச்சிரு, வன்மில் கலீல பாவம் அதிகமாக இருக்குது, நன்மை கம்மியாக இருக்குது. இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. யார சொல்லலாம்? அல் அபியலு அக்ரபு மின்னி, அபியல் அந்த வெள்ளை பக்கத்தில் வந்துருச்சு, கருப்பு தூரமாக போயிடுச்சு சொன்னார். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டார். எங்க 2 நாள் முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாரு, நோய்வாய்ப்பட்டாரு, அவரை பெருமானார் போய் பார்த்தார்கள், அவருக்கு வசியத்து செய்தார்கள், அவருக்கு துவா செய்தார்கள். அவர் கண் முன்னாலேயே பெருமானாருடைய மடியிலே தலை வைத்து பெருமானாரை பார்த்து கொண்டே களிமா சொல்லி அவர் உயிர் பிரிகிறது. சல்மான் பார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வச்சகன் வாங்காம நான் பார்த்தேன். எவ்வளவு அற்புதமான மாமனிதர். இந்த உம்மத்து நரகத்துக்கு போகிறதுக்காக வேண்டி களிமாவை அவர் வாயில் வரும் வரை காத்திருந்தார். காத்தமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதான் ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சல்மான் பார்சி சொல்றாங்க, பெருமானாரை நான் பார்த்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சல்மானே என்ன ஆச்சரியமா பார்க்கிற, ஃபஷ்வது அன்னி ரசூலுல்லாஹ். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர். சாதாரணமாக நினைக்காத. அதனால உள்ளத்திலே நான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர் என்பதை விளங்கி நீ சாட்சி சொல்லு. ஃபஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ். நாம யோசிக்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நபி நமக்கு கிடைச்சது எவ்வளவு பெரும்பாக்கியம். நாம் எவ்வளவு பெரும்பாக்கியம் செய்திருக்கிறோம். நாம கேட்டா கிடைச்சி செய்து. அபூஜஹல் கூடவே இருந்தானே கொலகாரன், 3000 தடவை பெருமானார் அபூஜஹல் களிமா சொல்லி கொடுத்தாங்களாம். எத்தனை தடவை? 3000 தடவை. அவன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் வீட்டுக்கு நடந்து 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 போறத பார்த்து அல்லாஹ் சொன்னானா, நபியே லஅல்லக பாஹியுன் நஃப்ஸக அலா ஆதாரியும் இல்லம் யூமினு பிஹாதில் ஹதீரி அஸஃபா. நடந்து 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 தூக்கம் விழித்து கண் விழித்து அயர்ந்து உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் இந்த நாசமா போன நல்லா இருந்ததுக்காக வேண்டி நடக்கிறீங்களே, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர் நபியே, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அனுப்பியவனே அட்வைஸ் பண்ணுகிறான். அனுப்பியவனே அசந்து போகிறான். அந்த அளவுக்கு பெருமானாருடைய களப்பணியிலே தூய்மை, நேர்மை, உண்மை இருந்துச்சு. அதனாலே சொல்ல ஸலவாத் இருந்தது. அல்லாஹ் தஆலா உங்களோடு என்னை பேச வைக்கிற ஒரு பெரும்பாக்கியம். வருஷம் வருஷம் அப்படி ஒரு வாய்ப்பை ஹுசைன் பாய் மூலியமாக அல்லாஹ் எனக்கு கொடுக்குறேன். உங்களெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி 27 ஒரு வாய்ப்பு அப்போ ஒரு பார்க்குறோம். சில விஷயங்கள் நீங்கள் எல்லாம் கேட்டது பூர்ண புதுசாக சொல்ல போகிறது இல்லை, புதுசாக இருக்குதா, எல்லாம் ஹதீஸ் எல்லாமே நம்ம கேட்டதை ஒரு ஞாபகப்படுத்துறாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் அணு அணுவாக விளங்க வேண்டியது. இதே ஒரு சந்தர்ப்பம், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நானும் இல்லை, எந்த ஆலிம்கள் இங்கே வந்தாலும் ஒவ்வொரு ஆலிமும் ஒவ்வொரு தலைப்பிடை பெருமானாருடைய வாழ்க்கையை அலசுகிறார்கள். அவரவர் அறிவுக்கு தக்கவாறு விளக்குகிறார்கள். அப்டேட் ஆகிட்டே இருக்கும். குர்ஆனும் ஹதீஸும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்டேட் ஆகும், புதுசு புதுசாக அப்டேட் ஆகும். அதனால அந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை விளங்கணும். சொன்னாங்க தக்காரபத்தில் அசுவாக்குன்னு சொன்னாங்க, தக்காரபத்தில் அசுவாக்கு, தவாசகத்தில் அத்துப்பாக்குன்னு சொன்னாங்க. டிஸ் ஒன்னோட ஒன்று இன்னைக்கு பேசுறா இல்லையா? தட்டு ஒரு தட்டு இன்னொரு தட்டோடு கம்யூனிகேஷன் செய்து கொண்டு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஆண்டனா, டிஸ் ஆண்டனா, தகவல் பரிமாற்றம். ஒரு தட்டு இன்னொரு தட்டோடு தகவல் பரிமாற்றம் வைக்கணும் அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு நடக்குது. தக்காரபத்தில் அஸ்வாக், கடை வீதி உங்க வீட்டுக்கு வரும்டாங்க.
ஃபோன் பண்ணால் செருப்புலேருந்து விளக்குமாறு வரைக்கும் வருது, வருதா இல்லையா? ஃபோன் பண்ணால் போதும் பார்சலில் செருப்புலேருந்து விளக்குமாறு வரைக்கும் டோர் டெலிவரி தரானா இல்லையா? வருதா இல்லைங்களா? அன்னைக்கே தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தக்கார பத்துக்கா சுவாக் கடை வீதி உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வரும்னு சொன்னாங்க. அதுச்சா இல்லையா? இப்படி எத்தனையோ விஷயங்களை இந்த சமுதாயத்தினுடைய முன்னெச்சரிக்கையாக வேண்டி கியாமத் வரைக்கும் நடக்கிறத பூரா 23 ஆண்டுகளில் 23,000 கோடி ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன் சொல்ல முடியாத தத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? எத்தனை இபாதத்தை செய்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஒரு நாளைக்கு நான் 1000 முறை ஸலவாத் சொல்லாமல் உறங்க மாட்டேன். செய்யலாமா? சும்மா ஈஸிங்க. இப்போ வாட்ஸ்அப் தளத்திலோட காமிச்சார் 1.5 கோடி ஸலவாத் ஓடிக்கிட்டு இருக்குது. 1.5 கோடி ஸலவாத் ஓடிக்கிட்டு இருக்குது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி. எது தெரியுதோ அது தசவு பண்ணி எடுத்து 10 தடவை உருட்டினா சரியா போச்சு. ஒரு தடவைக்கு 100, 10 தடவைக்கு எவ்வளோ வச்சு? அதை ஓதாமல் நாங்கள் படுக்க மாட்டோம்ங்கிற நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதுனீங்கன்னாக்க தூக்கம் நல்லா வந்துடும். நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. காரணம் என்ன? 1.5 GB பாக்கியாக இருக்குது. அந்த 1.5 GB முடிய வரைக்கும் தூக்கம் வர்றதில்லை. அதை பார்த்து முடிச்சா தான் தூக்கம் வருது. அது வரும்போது தூங்கினா தான் தூங்க முடியும். தூக்கம் அது வரும்போது நீ விட்டுறேன், நோடிக்கிட்டே இருக்கிறேன், நோடி பார்க்குறேன். 1.5 GB காலியாக இருக்குது. இப்போ தூங்கணும்னா அந்த 1.5 GB வேஸ்ட்டாக போயிடும். அது வரைக்கும் பூரா பார்த்து முடிச்சுட்டு அந்த 1.5 GB காலி ஆகும்போது நீ என்ன தூங்கணும்னு நினைக்கிறேன், அது வரமாட்டேங்குது. அது எப்படி வருது? தூங்க முடியாது. நிறைய பேருக்கு நாட்டில் தூக்கமே இல்லை இல்லையா? அதனால தூங்கும்போது ஸலவாத் ஓதுங்க. ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். செத்த இன்ஷா அல்லாஹ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சத்தமாக சொன்னாங்க 1000 முறை. எத்தனை முறை? நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்கான்? எங்கே உட்காந்துருக்குறான்? பள்ளியாசலில் உட்காந்துருக்குறான். சொல்லி போட்டு நாளைக்கு ஓதாமல் இருந்தீங்க ரப்புல் ஆலமீன் பிடிச்சிருக்கேன். எங்கே உட்காந்துருக்குறேன்? பள்ளியாசலில் உட்காந்துருக்குறேன். இங்கே எடுக்கிற உறுதிமொழி பள்ளிவாச கியாமத்து வரைக்கும் இது பள்ளியாசல். யாரும் இதை ஆக்கிரமிக்க முடியாது. இது எந்த வீடும் பயன்படுத்த முடியும். எது வரைக்கும்? கியாமத்து வரைக்கும் பள்ளியாசல். ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய மனைவி ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருக்கு. ஜுபைதா ராணி சத்தியம் பண்ணாங்களாம். என்ன சத்தியம்? இல்லை, ஹாரூன் ரஷீத் பாஷா ஜுபைதா ராணி சொன்னாரா, பஜ்ருக்குள்ள நீ நாட்டை விட்டு ஆளக்கூடிய இடத்த விட்டு வெளியேறலான்னு நீ தலாக்க அப்படின்ட்டாரா. நீயே தலாக்க ஆயிடுவேன். இந்த அம்மா ஒவ்வொரு இமாம்கிட்டே அப்படி கேட்குது. எல்லாமே முடிஞ்சு அவர் ஆளுகை 3/4 பாகம் இருக்குது துனியாவில். எப்படி போகிறது? வெளியேறது கூட போயிடணும், வெளியேறணும். ஃப்ளைட் இருந்தால் கூட வெளியேற முடியாது. ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் கேட்டாங்களா, இப்போ சொன்னாங்களா, நீ ஃபஜ்ருக்கு முன்னாடி தஹஜ்ஜத் நேரத்தில் பள்ளியாசலுக்குள்ள போய் நுழைஞ்சிக்க. எங்கே போய்? பள்ளிவாசல் அவர் ஆளுகைக்கு உட்பட்டது அல்ல. அது யாருடைய ஆளுகை? அல்லாஹ்வுடைய ஆளுகை. அதனால் எங்கே உட்காந்துருக்குறான்? பள்ளியாசல் உட்காந்துருக்குறான். நாளையில இருந்து என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்குறீங்க, 1000 ஸலவாத்து ஓதாமல் தூங்க மாட்டோம் என்று அர்த்தம். ஏன் ஓதுனுங்கிறதுக்கு 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் 9:55க்கு முடிச்சா சாப்பாடு கிடைக்கிற அது கிடைக்காதுன்னு இருக்காரு. ஆனால் அதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையன்ட்டு. அதனால அதை மீறி நான் இப்போ பேசியிருக்கிறேன். அதனால நாளையிலிருந்து 1000 முறை ஸலவாத்து ஓத வேண்டும். லைலத்துல் கத்ர் இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் இங்கே வந்தால் கேட்பேன் யாராவது ஓதுனீங்கன்னு. அல்லாஹ் தாலா நாம் பேசியதை கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.